சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்திருக்கும் கூலி படம் குறித்த முக்கிய தகவல்கள் ஒன்று கசிந்து ரசிகர்களின் எதிர்பார்ப்பை மேலும் அதிகரிக்க வச்சிருக்கு. படத்தில் தீயா இருக்கும் 15 நிமிடங்கள் குறித்து தான் தகவல்கள் கிடைச்சிருக்கு. இது உண்மையா இல்லையா வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதாவது லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் உருவாகியிருக்கும் கூலி படத்தில் பாலிவுட் சூப்பர் ஸ்டாரான அமீர் கான் கௌரவ தோற்றத்தில் நடிச்சிருப்பது அனைவருக்கும் தெரியும். இந்நிலையில தான் அமீர் கான் சுமார் 2 நிமிஷம் வந்து தலையை காட்டிவிட்டு போகும் நட்புக்காக கதாபாத்திரத்தில் வரல என்கின்ற தகவல்கள் கிடைச்சிருக்கு. கூலி படத்தில் அமீர் கானை 15 நிமிடங்கள் பார்க்கலாமா? ஆள் பார்க்க க்யூட்டாக இருந்தாலும் வில்லத்தனமான கதாபாத்திரத்திலும் அசத்துவார். இந்நிலையில் கூலியில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடன் மோதி இருக்காராம் அமீர் கான். அமீர் கான் ரஜினிகாந்த் வரும் அந்த 15 நிமிடங்கள் தீயா இருக்குமா? அமீர் கான் ரஜினி மோதிய காட்சியை ராஜஸ்தானில் படமாக்கியிருக்காராம் லோகேஷ் கனகராஜ். 10 நாட்கள் படப்பிடிப்பில் கலந்து கொண்டார். அமீர் கானுக்கு 20 கோடி சம்பளம் கொடுக்கப்பட்டிருக்கு. கூலி படம் பார்க்கும் அனைவரும் அந்த 15 நிமிடம் பற்றியே பேசும் அளவிற்கு மாசாக எடுத்திருக்கிறாராம் லோகேஷ் கனகராஜ். இந்நிலையில் கூலி படத்தில் வரும் சிக்குட்டு பட பாடலின் வீடியோவை வெளியிட்டிருக்காரு. அந்த வீடியோவை பார்த்த ரஜினி ரசிகர்கள் சந்தோஷப்பட்டாலும் தலைவரை ஏன் கேமியோ ரோலில் காட்டியிருக்கீங்க என கேள்வி எழுப்பியிருக்காங்க. முன்பெல்லாம் ரஜினி அறிமுக பாட்டு அவ்வளவு பவர்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் சிக்குட்டு பாடலை பார்த்தாலும் பவர்ஃபுல்லாக இல்லை, கேட்டாலும் ஈர்க்கவில்லை, வைப்பே இல்லை. அந்த பாடலில் டி ராஜேந்தர் என்ன செய்கிறார் என்று தெரியவில்லை. அந்த மனுஷனை கூட்டிட்டு வந்து ஏதோ செய்திருக்கிறார்கள். இதற்கு டி ராஜேந்தர் வராமலே இருந்திருக்கலாம். வைப் பத்தலை அனிருத் என்கிறார்கள் சினிமா ரசிகர்கள். சிட்டுக்கு பாடலுக்கு அனிருத்துடன் சேர்ந்து சாண்டி மாஸ்டர் டான்ஸ் ஆடியதை பார்த்த பிக் பாஸ் பார்வையாளர்களோ ஜெயிச்சிட்டிங்க என சந்தோஷப்பட்டிருக்காரு. ஆகஸ்ட் 14ஆம் தேதி ரிலீஸ் ஆக இருக்கும் கூலி தேவாயனம் கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காரு சூப்பர் ஸ்டார். தலைவரை லோகேஷ் கனகராஜ் படத்தில் பார்க்க ரஜினி ரசிகர்கள் அவளோடு காத்து கொண்டிருக்காங்க. கூலி படம் ரஜினியின் கெரியரில் அதிக வசூல் செய்த படமாக இருக்கும் என நம்பப்படுது. ஏதாவது படம் ரிலீஸ் ஆனால் அதை பார்த்து என்ஜாய் செய்வதை விட அது எத்தனை கோடி வசூல் செய்கிறது என்பது தெரிந்து கொள்ளவே சினிமா ரசிகர்கள் அதிக ஆர்வம் காட்டிட்டு வராங்க. உங்களுக்கு வசூல் விவரம் தேவையில்லை, படத்தை மட்டும் பாருங்கள் என சில பிரபலங்கள் சொல்லியும் பலனில்லை. கூலி படம் ரிலீஸ் ஆகும் முன்பே டிஜிட்டல் உரிமங்கள் விற்பனை 240 கோடி, கூலியோட வெளிநாட்டு ரிலீஸ் உரிமம் 68 கோடி என விலைக்கு போயிருக்கு. இந்த படம் நிச்சயமாக அசால்ட்டாக 800 கோடியை தொடும் என எதிர்பார்க்கப்படுது. இதற்கிடையே கூலி படத்தில் ஒரு பாடலுக்கு டான்ஸ் ஆடியிருக்காரு பூஜா ஆக்டே. அது அவரின் ரசிகர்களுக்கு மகிழ்ச்சியே என்றாலும் தமிழ் சினிமா ரசிகர்களோ தமன்னா ஏன் ஆட வைக்கல லோக்கி என கேட்டிருக்காங்க. கபாலா பாடல் எக்ஸ்பர்ட்டை பார்த்தும் கூட தமன்னாவை ஒதுக்கி வைத்து ரிஸ்க் எடுக்கிறார்கள் லோகேஷ் என ரசிகர்கள் தெரிவிச்சிருக்காங்க. கமல்ஹாசனோட மகன் ஸ்ருதிஹாசனை கூலி படத்தில் முக்கிய கதாபாத்திரத்தில் நம்ம பார்க்கலாம். அவர் லோகேஷ் கனகராஜ் இயக்கம் மற்றும் ரஜினி படத்தில் நடித்திருப்பது இதுவே முதல் முறையாகும். மேலும் நீங்கள் இந்த படத்துக்காக எந்த அளவுக்கு வெயிட் பண்ணுறீங்கன்றதை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் பிடிச்சி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.